முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதமாகுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா பலவிதமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய தடைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட காரிய தடையை நீக்க முருகப்பெருமான் வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் அறுபடை வீடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி நாளில் நிறைய பேர் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அப்படி முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியம்தாங்க. இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதலை முன்வைப்பதற்கு வளர்ப்பிறை சஷ்டி உகர்ந்த நாளாக சொல்லப்படுது. அப்படின்னா தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம எந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிற கேள்வியும் எழும்புதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய திதியாகத்தான் இந்த தேய்பிறை சஷ்டி திதியானது சொல்லப்படுது. அந்த நாளில் காரிய தடைகள் நீங்குவதற்கு ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு வழிபாட்டை நம்ம செய்யலாங்க. தேய்பிறை சஷ்டி நாளில் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேணுங்க. அப்படி வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதார நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையானது சீக்கிரமாகவே தீர்ந்துவிட வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நம்ம தீபத்தை ஏற்ற வேணுங்க. தேய்பிறை சஷ்டி நாளில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட முடியாதவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க. இப்படி வேண்டி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு உரியதான கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் செய்ய வேணுங்க. படிக்க தெரியாதவங்க அந்த கந்த சஷ்டி கவசத்தை மனதார கேட்க வேணுங்க. ஒலிக்க விட்டு கூட கேட்கலாங்க. இப்படி கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாடும் பொழுதோ இல்லைன்னா கேட்கும் பொழுதோ நம்முடைய கையில் பச்சை குங்குமத்தை வைத்து கொள்ள வேணுங்க. கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே பச்சை குங்குமத்தை எடுத்து நம்முடைய வலது கையில் வைத்து கொண்டு அதற்கு பிறகு முருகப்பெருமான மனதார நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேணுங்க. கந்த சஷ்டி கவசத்தை படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வைத்து கொள்ள வேணும். எந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போவதா இருந்தாலும் சரிங்க, அதற்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைத்து கொள்வதன் மூலமாக அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகர்ந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை முழு மனதோடு இப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு மேலுமே பார்த்தீங்கன்னா முருகன் அவதரித்தது விசாக நட்சத்திரம் அப்படின்னாலும் கூட சஷ்டி திதியை அவருக்குரிய விசேஷமான திதியாக சொல்லப்படுதுங்க. எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானிடம் சொல்லி நம்ம முறையிட்டோம்னா நம்முடைய கஷ்டகாலம் என்பது மாதிரி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியில் வழிபட்டோம்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்குங்க. பொருளாதார நிலை என்பது உயரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்குங்க. அதற்கு ஏற்ற ஒரு எளிய பரிகாரத்தை நம்முடைய வீட்டில் நம்ம செஞ்சாலே போதுங்க, அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. சஷ்டி நாளில் தேய்பிறை சஷ்டி ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் முருகப்பெருமான வழிபட்டோம்னா கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க, பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது.
தேய்பிறை சஷ்டி நாளில் நம்முடைய வீட்டில் எப்போதும் போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேணுங்க. முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் செவ்வரளி பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து தீப தூப ஆராதனை காட்ட வேணுங்க. 2 நெல்லிக்காய்களை மேலும் கீழுமாக நறுக்கினால் அது சதுர வடிவமாக ஆகிவிடுங்க. மேலே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன குழி போல் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நீங்கள் விளக்கேற்றி வைக்க வேணுங்க. பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்ற வேணும். அதே போல் 2 விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி நாளில் இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த விளக்கு ரொம்ப நேரம் எரியலைனாலும் கூட பரவாயில்லைங்க. 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷமாவது நம்ம எரியும்படி பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நெல்லிக்காய் மற்றும் நெய் 2மே மகாலட்சுமியுடைய அம்சமாக சொல்லப்படுதுங்க. இந்த 2 பொருட்களை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றுவதன் மூலமாக அஷ்டலட்சுமிகளின் கடாட்சகமும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண தட்டுப்பாடு என்பதே ஏற்படாதாமாங்க. எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் சரிங்க, அந்த கடன் சுமையானது படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இந்த நெல்லிக்காய் நெய் விளக்க தேய்பிறை சஷ்டி நாளில் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போன்ற முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமிக்கு உகந்த நாட்களில் நீங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த விளக்கை நீங்கள் வீட்டிலேயே ஏற்றி வழிபடலாங்க. வீட்டில் ஏற்ற பொருளாதார நிலையில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியுங்க. மேலுமே கடன் தீர்வதற்கு திருப்புகழ் பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி பாடல்கள் பாடியும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளானது படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. முருக பக்தர்கள் எல்லோருக்குமே நல்லா தெரிந்த ஒரு பாடல் அப்படின்னு சொன்னாலே அது கந்த சஷ்டி கவசம்தாங்க. பால தேவராய சுவாமிகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு தனித்தனியாக கவச பாடல்கள் இயற்றி இருந்தாலும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சஷ்டியே நோக்க என தொடங்கக்கூடிய பாடலே அவற்றின் முதன்மையானதாக சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த விரதமான சஷ்டி விரதத்தையே முதல் வார்த்தையாக கொண்டு துவங்குவதாலும் எளிய தமிழில் அனைவருக்கும் அர்த்தம் விளங்கக்கூடிய வகையில் இந்த பாடலானது அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுதுங்க. அதே போல் முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் மந்திரங்கள்னு எத்தனையோ இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்களுக்கு தெரிந்த பிரபலமான முருகன் மந்திரமாக இருப்பது கந்த சஷ்டி கவசம்தாங்க. தினமும் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு படிச்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி கவசத்தை எதற்காக தினமும் படிக்க வேணும் என்பதற்கான பதில் கந்த சஷ்டி கவசத்தின் விளக்கத்தை தெரிந்து கொண்டாலே நமக்கு புரியுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கவசம் என்பது நம்மை காப்பாற்றக்கூடிய பொருள் என்று அர்த்தமாகுமாங்க. போரில் யுத்தம் செய்த வீரர்கள் அவங்களுடைய உடலை காத்து கொள்வதற்கு கவசம் அணிந்து கொள்வாங்களாம். இங்கு கந்த சஷ்டி கவசம் நன்மை தீமைகளிலிருந்து கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதை நமக்கு அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் ஆவார். இவர் பெரிய முருக பக்தர் ஆவாருங்க. ஒவ்வொரு மூச்சிலும் முருகனையே சுவாசிக்கக்கூடியவர். அவர் எளிமையான முறையில் நமக்கு கவசத்தை அளித்திருக்கிறாரு. இந்த கவசத்தை நம்ம தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானே காட்சி தந்து விடுவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே ஆரம்பமே சஷ்டியை நோக்க என்றும் இந்த பாடலானது இருக்குதுங்க. சஷ்டி என்பது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 6வது நாளாகும். ஜாதகத்தில் 6ஆம் இடம் ரோகம் கடன் விரோதம் சத்ரு போன்றவற்றை குறிக்குங்க. செவ்வாய் ரோகக்காரகன். இந்த எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பெருமான் திருமுருகப் பெருமான் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு உகந்த நாளாக சஷ்டி. சஷ்டி என்றால் 6 முருகனுக்கு 6 முகங்கள் சரவண பவா என்றும் 6 அட்சரம் 6 படைவீடுகள் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் என்றும் அர்த்தமாகுமாங்க. நம்ம அந்த திருவடிகளை விடாமல் பிடித்து கொண்டோம் அப்படின்னா நம்மளை எந்த ஒரு கெடுதலுமே அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் கடன் வியாதி எதிரிகளுடைய பயம் இல்லை என்ற நிலையானது ஏற்படுங்க.
கந்தன் வரும் அழகே அழகு பாதம் 2 பன்மணி சலங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மயில் மேல் அமர்ந்து ஆடி ஆடி வரக்கூடிய அழகை என்னவென்பது இந்திரன் மற்றும் 8 திசைகளிலிருந்து பலர் போற்றுகின்றனங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.